ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன்னா, என் வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணேன் ஒரு 4 விஷயம் தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்ன விஷயன்றத இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு பெண்கள் ரொம்ப 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 தைரியமாக இருக்கணுங்க, ஓகேங்களா? தைரியமாக இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும், ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பெண்கள் எப்போவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள், சரிங்களா? நெகட்டிவாக திங்க் பண்ணுறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் நானும் இது நடக்குமோ, ஒரு வேளை நடக்காதோ அப்படின்ற மாதிரியே நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது நடக்காது, நம்ம எதுக்குள்ளேயும் போக வேண்டாம் அப்படின்ற மாரி தான் நான் திங்கிங்கில் இருந்தேன். ஒரு என்னை ஃபுல்லாக நானே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா லைஃப் ஃபுல்லாக எனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் நான் ஒரு மூணு வருஷமாக தான் குடும்பத்துக்குள்ளே ரொம்ப என்னை நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தாக போகும் அப்படின்ட்டு எல்லாமே என்னை நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நாம்ளே பூஸ்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களால் மட்டும்தான் இது முடியும். எப்போவுமே பெண்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக யோசிங்க, எல்லாமே பாசிட்டிவ் இப்படியே திங்க் பண்ண யோசிங்க, சரிங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனை கொடுக்கும், சரிங்களா? எப்பவுமே ஆண்கள் வலிமையாகவே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ நம்ம பெண்கள் ரொம்ப மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதை உணர மாட்டாங்க. உணராமல் நம்மளால் இது முடியாது, நம்மளால் இது முடியாது, அது முடியாது, இப்படி தான் நம்ம நினைப்போம். எதுக்கெடுத்தாலும் க்ரைங் அழுவாச்சு அழுமுஞ்சோடு இருப்போம். அந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம்ளே தைரியப்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ட்டு யோசித்து அதை பொறுமையாக செயல்படுத்தி கொண்டு வரணும், ஓகேங்களா? இப்போ வாங்க நான் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு 4 பழக்கங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் எனக்கு மணி சேவ் ஆகவே மாட்டேங்குது, நிறையா வருமானம் வருது, ஆனால் எங்களால் சேவ் பண்ண முடியல, தண்ணி போல் கரையுது, ஏன்னே தெரியல. நானும் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ தூரம் மிச்சம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறேன், ஆனால் எனக்கு சேவ் ஆகவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? எவ்வளோ எனக்குன்னா நான் வேலைக்கு போகிறப்பனா என்கிட்ட நிறையா பணம் புழங்குச்சு. ஆனால் அதை சேர்த்தே வைக்க முடியல. ஏன், என்ன செலவு பண்ண, ஏது செலவு பண்ண அப்படின்ட்டு யோசித்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படியே வர லக்ஷ்மி அப்படியே காணாமல் போயிடும், சரிங்களா? அந்த லக்ஷ்மியை நாம் தான் காப்பாற்றிக்கணும். அது பெண்களால் மட்டும்தான் முடியும், சரிங்களா? பெண்கள் குடும்பத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் நினச்சாதான் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக கொண்டு போக முடியும், சரிங்களா? அதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடினா என்னை ஒரு 3 வருஷ காலமாக தான் அதை சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு முன்னாடினா நான் என்ன பண்ணுவேன்னா, ஏனோ தானோ இன்றைக்கி வருதா காசு, இன்றைக்கி இருக்குது, ஓகே, எனக்கு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு இருக்குது, அது போதும், இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது காசு, அது போதும் அப்படின்ற மாதிரி நான் ரன் பண்ணேன். ஆனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், அப்படியே ஒதுங்கினதுக்கு அப்புறமா நான் முக்கியமாக பண்ண விஷயம் என்னென்னா, மார்னிங் நேரமாக எழுந்த உடனே தலை குளிச்சுட்டு வத்தி கொளுத்த ஆரம்பித்தேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ண விஷயம், அதாவது நான் சேஞ்ச் பண்ண விஷயம், வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு நேரமாக எழுந்தேன். நேரமானா ரொம்ப நேரமான கிடையாது, ஒரு 6 மணிக்கு, அதாவது சூரிய உதிர டைமில் நான் எழுந்து வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு, நம்ம படுத்துட்டு இருந்த எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, டெய்லி துடைக்க சொல்லலை, முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரமாக எழுந்து கடவுள்கிட்ட போயிட்டு நான் வத்தி கொளுத்த ஆரம்பித்தேன், ஓகேங்களா? வத்தி கொளுத்துனதுக்கு அப்புறமா வீடு அப்படியே கொஞ்சம் ஒரு நறுமணம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி, நம்மளுடைய மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அடுத்தபடியாக நான் செகண்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் என்னுடைய யோசனைகள் கரெக்டாக கொண்டு போனேன். அதாவது இன்றைக்கி இந்த மாதம் இவ்வளோ தூரம் நான் பட்ஜெட் செலவு பண்ணேன், இவ்வளோ தூரம் மிச்சம் பண்ணேன், இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு சுச்சுவேஷனில் அதை நான் மணியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்து
அப்புறம் ரெகுலராக இல்லை, வீக்லி ஒன்ஸு கோவில் போக ஆரம்பித்தேன். கோவில் போக ஆரம்பித்ததுக்கப்புறமா மனசளவில் கொஞ்சம் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டை வந்து ரொம்ப வாசமாக வச்சுக்க ஆரம்பித்தேன். அக்கம் பக்கம் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வரவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே அப்பா நல்லா சூப்பராக இருக்குது வீடு, நல்லா நறுமணமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி நம்ம வீட்டை வந்து ரொம்ப மனம் மணக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் இது தாங்க நான் ஃபாலோ பண்ணேன். மனம் மணக்கிற மாதிரினா அந்த சாம்பிராணின்னா கொளுத்துவாங்க தெரியுங்களா, சாம்பிராணி. அந்த சாம்பிராணி இது பண்ணால் வீட்டுக்குள்ளே இந்த பூச்சி நிறைய பூச்சிகள்னால் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அதேமாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவுமே உள்ளே நாடாமல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக எங்கள் ஹஸ்பண்டையும் சாமி கும்பிட்டு போங்க அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாமியை கும்பிட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியல, நானும் ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தேன். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கிறாங்க. அவரை வந்து சாமி கும்பிட்டு வெளியில் கிளம்பி போங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தேன். ஓகேங்களா. செகண்ட் விஷயம் இந்த மாதிரி. நான் மூணாவது விஷயம் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னா, வீட்டில் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஃபாலோ பண்ண விஷயம் இது. ஓகேங்களா. வீட்டில் சண்டை வராமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு சண்டை அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு மாதிரியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். சண்டை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வந்து நம்ம முயற்சி பண்ணுறோமோ அது எல்லாமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா. என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக நான் போக ஆரம்பித்தேன். அதாவது நான் அமைதியாக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து நேரமாக எழுந்திருக்கிறோம்ல, நேரமாக எழுந்திருக்கும் போது என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே மார்னிங் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும். சூரியன் உதயம் தெரியுங்களா, 6 மணிக்கு மேலே சூரியன் வந்து சூரிய பகவான் வருவார். அவர்கிட்ட நம்ம கையெழுந்து கடவுள் சூரிய பகவானே அப்படின்ட்டு கையெழுந்து கும்பிட ஆரம்பித்தேன். ஓகேங்களா. சாமி வணங்குறது வேறு, சூரிய பகவானை நம்ம வணங்குறது வேறு. மார்னிங் எழுந்து சூரிய பகவானை நான் வணங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன்னா, தீபம் ஏற்றி கடவுள்கிட்ட போயிட்டு என்ன வேண்டுவேன்னா, கடவுளே என்னை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அதாவது என்னை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி கடவுள்கிட்ட வேண்டிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சாதம், அது பழஞ்சோறாக இருந்தாலும் சரி, நம்பிக்கிட்ட என்ன இருக்குதோ சரிங்களா, நம்பிக்கிட்ட என்ன இருக்குதோ, இட்லி காலைல செஞ்சுருந்தாலும் சரி, இல்லை பழஞ்சோறு நைட்டு ஆக்கின சோறு காலையில் தண்ணி ஊற்றி வச்சு இருந்தாலும் சரி, அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு காக்கா குருவிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். நம்ம வீட்டில் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, அதுக்குன்னு தனியாக வந்து நான் வந்து கட்டை அடித்து அதுக்கு தனியாக தண்ணி, அது நாங்கள் சென்னைக்கு போனால் நான் காமிக்கிறேன், இப்போ நான் அம்மா வீட்டில் இருக்கேன், அதுக்குன்னு தனியாக தண்ணி ஊற்றி அதுக்குன்னு தனியாக சாப்பாடு வைப்பேன் நான். அந்தமாரி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இந்தமாரி ஃபாலோ பண்ணுறதால எவ்வளோ நன்மைகள், எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ். நான் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தேன்னா, அப்படியே வந்து என்னமோ மாதிரியாக இருந்தேன். ஆனால் இந்தமாரி ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்னாச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க, இந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய கண்ணோட்டங்கள், அதாவது என்னுடைய மனசு அந்த அளவுக்கு பக்குவம் ஆயிடுச்சு. இவங்கக்கிட்ட பார்த்து பழகணும், இவங்கக்கிட்ட இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நான் மெச்சூரிட்டியாக ஆகிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணவும் நான் குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல இதுவாக ஸ்மூத்தாக கொண்டு போகிற அளவுக்கு நான் கொண்டு போயிட்டேன். சரிங்களா. ஸோ இதை நான் எதுக்காக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா, என்னால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகும்ல. நான் வந்து கடந்து வந்த பாதையை ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணல. சரிங்களா. ஆனால் நல்ல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணால் அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நான் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணதால தான் ஓரளவுக்கு என்கிட்ட பணம் புழங்க ஆரம்பிச்சுது. கடன்னா நிறையா இருந்தது, ஓரளவுக்கு சரி பண்ணிட்டேன். இன்னும் வந்து இந்த நகை மட்டும்தாங்க இருக்குது, நகை கடன் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எங்ககிட்ட கடன் இப்போ இல்லை. இது எல்லாமே 3 வருஷ காலத்தில் நாங்கள் கடன் நான் ரன் பண்ணிக்கிட்டு, நான் உள்ளே போயிட்டு எல்லாமே சரி பண்ணவும் தான் எல்லாம் சரியாச்சே தவிர, நானும் போய் எப்படியோ போ அப்படின்ட்டு நான் விடலை. எங்கள் ஹஸ்பண்டை கொஞ்சம் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். அவர் செலவு பண்ணுறத கண்ட்ரோல் பண்ண, அவருடைய வருமானத்தை நான் வாங்கி வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே நான் உள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் குடும்பமாக போச்சு. எதுக்காக இதை நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. அது வந்து சாதனையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. சரிங்களா. ஒரு குடும்பத்தில் பெண்களும் ஆண்களும் சரிசமமாக பகிர்ந்துக்கணும். ஆனால் பெண்கள்
கவனமாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும் மெயினாக. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் கொண்டு போனோம்னா நம்ம லைஃபு ரொம்ப சூப்பராக மாறிடுங்க. இந்த கடன் பிரச்சனைலேருந்து தீர்ந்துடலாம். நம்மக்கிட்ட வருமானமும் வர ஆரம்பிக்கும். அன்னெசசரி தேவைகள் இருக்குங்கள, அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கடவுளை எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவ்வளவும் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் மைண்ட் அளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரிங்களா? நான் ஒரு காலகட்டத்தில் கடவுளா அப்படின்ற மாரி இருந்தவ, ஆனால் இப்போ நான் கடவுள் நம்பிக்கைக்குள்ளே போயிட்டேன். ஒரு சிலவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இயற்கையை நேசிங்க. ஓகேங்களா? இயற்கையை நேசிங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சிலவங்களுக்கு ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்காது, அது ஏன்னு தெரியல. ஆனால் ஒரு தடவை இந்தமாரி ஃபாலோ பண்ணி பாருங்களேன். பார்த்ததுக்கப்புறமா சொல்வீங்க நீங்களே, பரவாயில்ல நீங்கள் சொன்ன மாதிரி வந்து. ஆனால் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உடனே அப்படின்ற மாரி நினைக்கக்கூடாது. ஒரு தடவை ஃபாலோ பண்ணுங்கள், 1 மந்த் அதேமாரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் அளவுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் அண்ட் வந்து மணி கண்டிப்பாக நமக்கு கைக்கு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கினது. இதுதான் உண்மை. சரிங்களா? எங்கள் அம்மா ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவாங்க, கடவுளை வணங்கு, உனக்கு நல்ல வழியை காமிப்பாருன்ட்டு. ஆனால் நான் வணங்காமல் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு நீ தான் வணங்குறன்னு பார்த்தா என்னையும் எதுக்கு இதுமாரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தடவை வணங்கி பாரு, 1 மாதம் அந்தமாரி ஃபாலோ பண்ணி பாருன்னு எங்கள் அம்மா ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அதை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து நல்ல சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் ஸ்மூத்தாக அழகாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அதேமாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் அதேமாதிரி வாழ்க்கை அமையும். நீங்களும் கடன்லேருந்து மீண்டு வரலாம். உங்கள் கைக்கும் வருமானம் வரும். மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.